பிரேஸ் தி லார்ட். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக எங்களை வழிநடத்தும் ஆவியானவரே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இது வல்லமையின் ஆற்றலால் எங்கள் ஒவ்வொருவரையும் புதிய படைப்பாக மாற்றும் ஐயா. உமக்கு உகந்த நல்ல பாத்திரமாக எங்களை பண்படுத்தி பயன்படுத்த வாரும் ஐயா. உமது இறை வார்த்தையை அறிவிக்க இருக்கும் இந்த அடிமையின் வாயில் இருந்து கொண்டு நீர் பேசும் ஐயா. மனமாற்றத்தின் ஆவியை ஒவ்வொருவருக்கு கொடுக்க வேண்டுமாய் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 3:8 வாசிக்க கேட்போம். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்கிறார் பரிசுத்த பவுல். பிரியமானவர்களே, இவ்வுலகை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஏராளம் படிக்கலாம். நூலகங்களுக்கு சென்று பல புத்தகங்களை எடுத்து படிக்கலாம். முக்கியமான இடங்களுக்கு சென்று நேரில் கண்டு பல ரகசியங்களை அறிந்து கொள்ளலாம். அன்றாட செய்தித்தாள்களை படித்து நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்ளலாம். இன்னும் பல அறிஞர்கள் வழியாகவும் அறிவை வளர்த்து கொள்ளலாம். இப்படியாக பல வழிகளில் நீங்கள் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளலாம். ஆனால் இவ்வுலகம் தரும் அறிவை விட மேலான அறிவு எதுவென்றால் ஆண்டவரை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம் என்கிறார் பரிசுத்த பவுல். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள விரும்பினால் அவரை பற்றிய அறிவு மிக மிக அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள முதலாவதாக கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட ஜெபியுங்கள். தூய ஆவியார் உங்களை இயேசுவிடம் வழி நடத்துவார். அவரை பற்றிய சகல சத்தியங்களையும் உங்களுக்கு விளக்கி கொடுப்பார். ஜெபிக்கவும் துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இரண்டாவதாக, இறை வார்த்தையை மிகவும் கவனமாக வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள். சகல கட்டுகளிலிருந்தும் விடுதலை பெறலாம். ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளலாம். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அவரை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணி செய்யுங்கள். அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி சாட்சிய வாழ்வு வாழுங்கள். பிரைஸ் தி லார்ட். நான்காவதாக, இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள பற்றற்றவர்களாக வாழுங்கள். குடும்ப நபர்களையும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் அன்பு செய்வதை விட முழு உள்ளத்தோடு இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்யுங்கள். உடல் ஆசையையும் தகாத உறவுகளையும் உண்டிய பிரியத்தையும் உறக்கத்தையும் உல்லாச வாழ்க்கையும் வேரோடு பிடுங்கி எரியுங்கள். நீங்கள் கடவுளின் கோவிலாக இருக்கின்றீர்கள் என்பதை அறிந்து எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுள் தங்கி மகிழ்வார். ஐந்தாவதாக, கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து பற்றற்றவர்களாக இருங்கள். பழைய பாவ பழக்க வழக்கங்களை தூய ஆவியாரின் துணையோடு
வேரோடு பிடுங்கி எறியுங்கள். உலகம், பசாசு, சரீரத்தை எதிர்த்து நின்று ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொள்ள தொடர்ந்து ஓடுங்கள். பிரைஸ் தி லார்ட். திருத்தூதர் பணிகள் 19:20 வரை வாசிக்க கேட்போம். மாய வித்தைகளை செய்து வந்த பலரும் தங்கள் நூல்களை கொண்டு வந்து அனைவர் முன்பாகவும் அவற்றை சுட்டெரித்தனர். அவற்றின் விலை 50,000 வெள்ளிக்காசு என்று கணக்கிட்டனர். இவ்வாறு ஆண்டவரின் வார்த்தை ஆற்றல் பொருந்தியதாய் பரவி வல்லமையுடன் செயல்பட்டது. மாய வித்தைகளை செய்து வந்த பலரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் பெயரை சொல்லும்போது புறப்படும் வல்லமையை பற்றியும் அறிந்து இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் உபயோகித்து வந்த எல்லா புத்தகங்களையும் மக்கள் முன்னிலையில் சுட்டெரித்தார்கள். அந்த புத்தகங்களின் மதிப்பு 50,000 வெள்ளிக்காசுகள் என்று கணக்கிட்டார்கள். இப்படியாக கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் இழந்தார்கள். கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எதை இழந்திருக்கிறீர்கள் என்று கொஞ்சம் அலசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை, வசதிகளை இழந்திருக்கின்றீர்களா? உறவுகளை இழந்திருக்கின்றீர்களா? உங்கள் பணத்தையும் செல்வத்தையும் சொத்தையும் இழந்திருக்கின்றீர்களா? ஏராளம் தானம் தர்மம் செய்திருக்கின்றீர்களா? நற்செயல்கள் செய்திருக்கின்றீர்களா? பாவ வாழ்க்கையை விட்டு மனம் மாறி பரிசுத்த வாழ்வுக்கு வந்து இருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கவும் ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் பல மணி நேரங்கள் செலவு செய்திருக்கின்றீர்களா? இல்லை என்றால் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள நீங்கள் என்னதான் செய்திருக்கின்றீர்கள்? பிரியமானவர்களே, கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள கட்டளைகளை கடைபிடித்து பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதியுங்கள். ஜெபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் விசுவாசத்திலும் நிலைத்திருங்கள். ஏராளம் தானம் தர்மங்கள் நற்செயல்களும் செய்யுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 26:15-16 வாசிக்க கேட்போம். இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பண ஆசைக்காரனாக இருந்த யூதாஸ் ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்கு விற்றது போல நீங்கள் பண ஆசைக்காரர்களாகவோ உடல் ஆசைக்காரர்களாகவோ வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை உதாசீனப்படுத்தி இழிவுபடுத்தாதீர்கள். சிலை வழிபாடுகளுக்கும் வேற்று தெய்வ வழிபாடுகளுக்கும் சாத்தான் வழிபாடுகளுக்கும் சென்று விடாதீர்கள். அற்ப சலுகைகளுக்காக மதம் மாறாதீர்கள். வாழும் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தால் நிலை வாழ்வை இழப்பது உறுதி என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரையே நம்பியிருங்கள். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாருங்கள் ஜெபிப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாகிய எம் நல்ல இயேசுவே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒப்பற்ற செல்வமாகிய உம்மையே நாங்கள் பற்றி கொண்டு வாழவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் உம் கட்டளைகளை கடைபிடித்து நடக்கவும் நீர் காட்டிய அன்பின் பாதையில் செல்லவும் பிறரும் உம் வழியில் நடக்க வேண்டிய வழிகளை காட்டவும் பவுல் அடிகளாரைப் போல இவ்வுலக பணம் பதவி பட்டம் எல்லாம் உமக்கு முன் குப்பை என்று கருதி உம்மையே ஆதாயமாக்கி கொண்டது போல நாங்களும் அனைத்தையும் துறந்து உம்மையே பற்றி கொண்டு வாழ வரமருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் எல்லாமே குப்பை என எல்லாமே குப்பை என என்னாலும் கருதுகிறேன் என்னாலும் கருதுகிறேன்.
என் செல்வமே, ஓ எந்தன் இயேசு நாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசு நாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன். நான் உன் பாதம் ஓடி வந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசு நாதா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.